வணக்கம் மக்களே, நான் தான் இயக்குனர் அடங்காமருதி. எல்லோரும் கேட்டாங்க அடுத்த வெப் சீரிஸ் எப்போ வருதுன்னு கேட்டாங்க. நீங்கள் கலைக்க தான் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அடுத்த வெப் சீரிஸ் குவாலிட்டியாக சினிமாட்டிக்காக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்காக தான் காசு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஜாப் போயிட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு வித்தியாசமான கதைக்கடத்தோட வெப் சீரிஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கலான்ட்டு இருக்கோம். அது என்ன டாக்குமெண்ட்ரினா, SC/ST பற்றின ஒரு டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்ரி எதுக்குன்னா, SC/ST மக்கள் இதெல்லாம் சரின்னு நினச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல போகிறேன். தப்புன்னு நினச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் நான் சரின்னு சொல்ல போகிறேன். இதை கேட்டு SC/ST சமுதாயமே என் மேலே கோவப்படலாம், எனக்கு எதிராக மாறலாம், என் மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு பேச்சு ஒழுங்காக வராது, திக்கும். ஸோ என்னோடய ஸ்பீக்கிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உனக்கு தான் பேச்சு சரியாக வரலையே, அப்புறம் ஏன் சினிமாவுக்கு போகிற அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க. அதை பார்த்தா நம்ம கவலை இல்லைங்க, எனக்கு சினிமா பிடிக்கும், அதான், அவ்வளோதான். சினிமாவுக்கு போக என்ன காரணம்? பசி தான் காரணம். பசி இயற்கை நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓடுறதே அடுத்த வேலை சாப்பாடுக்காக தான். ஸோ அதுக்கு ஒரு வேலை எல்லோரும் பண்ணுறாங்க. அந்த பசியை போக்குற வேலை சினிமாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பசி எடுத்தால் தான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு புத்தி யோசிக்கும். அப்படி யோசித்து பண்ணது தான் உலகம் இந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பசியை எடுக்கலாம் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்காது. நாமளும் அப்படியே இருந்திருப்போம். ஒன்றும் சொன்னோம் குரங்காகவே இருந்திருப்போம். இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்திங்கன்னா, நான் 22 வருஷமாக என் சமுதாயத்தை அப்சர்வ் பண்ணது, அப்புறம் சினிமாவில் இருக்கும்போது நான் ரிசர்ச் பண்ணது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று காட்ட ஆசைப்பட்றேன். அதுதான் இது, என்னுடைய ஜாதி சான்று. தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நான் ஒரு இந்து ஆதி திராவிடர். என் சமூகத்தை பற்றி பேச எனக்கு உரிமை இருக்குது. என் சமூக மக்கள் தப்பை சுட்டி காட்டுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. அதனால் சண்டைக்கு வந்துடாதீங்க. இந்த ஜாதி சான்றுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்போ நான் 10வது முடிச்சுட்டு காலேஜ் போகிறேன். அப்போ எனக்கு ஜாதி சான்று தேவை. ஆக்சுவலாக என்னோடய பேர் வந்து தினேஷ் சர்மா. யோசிப்பீங்க எப்படி சர்மா பேர் வந்துச்சுன்னு. அது எனக்கே தெரில. ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க, பேர் சூப்பராக இருக்குது, பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நீ எப்படி இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தான் VAO. என்னோடய ஃபார்ம் பார்த்த VAO, தினேஷ் சர்மா நீ எப்படி பேர் வைக்கலாம்? ஏன்னா நீ ஒரு SC, நீ ஒரு கீழ் ஜாதியாக இருந்துட்டு மேல் ஜாதி பேர் நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு புரியல. என்னடா இது ஸ்டார்டிங்கே ஜாதி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா மேலே கோபம். இந்தியாவில் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதி அடக்கிறது ஓட்டுக்கிறது எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியா ஏன் எங்களுக்கு சம உரிமை தர மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ஒரு கோபம். அப்புறம் சொல்லிட்டாங்க, VAO சொல்லிட்டாரு, நீ போய் பேர் மாற்றிட்டு வா, நான் உனக்கு ஜாதி சான்றை தரேன் அப்படின்ட்டாரு. அடுத்த மாதம் நான் போய் காலேஜ் சேரணும். நான் போய் எங்கே போய் நான் எப்படி பேர் மாற்றுறது? இதுதான் என் வாழ்க்கையில் 2வது முறையாக ஜாதி ரீதியாக நான் தாக்கப்படுறேன். ஃபஸ்ட்டு முறை அது வேறு டாபிக் பேசலாம். இப்போ நான் சர்மான் பேர் வச்சிட்டேன், அவ்வளோதான். பிடிச்சிட்டு அவ்வளோதான் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, மேலே கேஸ் போட்டுருவாங்க, அவ்வளோ பாஸ்போர்ட்டே கிடைக்காது, அவ்வளோ நீ அப்படின்னு என்னமோ சொல்லி பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் தான் எங்கள் அப்பா சொன்னார். சரி ஓகேங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான், ஒரு 1000 ரூபா கொடுங்க, 1000 கொடுத்தா ஜாதி சான்று கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அப்போ தான் புரிஞ்சு இந்த ஒரு 1000 ரூபாய்க்காக தான் என்னைய பயன்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஜாதி சான்று இருக்கவும் தான் நான் கீழ் ஜாதியாக எல்லாத்துக்கும் தெரிகிறேன்.
ஒருவேளை இந்த ஜாதி சான்று இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லோரும் மாதிரியும் ஒன்று தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த எண்ணம் தப்பு அப்படின்னு எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுச்சு. இப்போ நான் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ சேரலான்ட்டு இருக்கேன். ஏன்னா டிப்ளமோ அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை கற்றுட்டு நம்ம அடுத்து ஜாப் போயிடலாம், ஃபேமிலியை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அதனால் டிப்ளமோவில் தி பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னா தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் தான் சேலத்தில் இருக்கிறது. ஸோ அந்த காலேஜில் சீட் கிடச்சாலே போதும், நம்மளோட லைஃப் செட்டில். ஏன்னா ப்ளேஸ்மெண்ட்டு, கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும். ஸோ வந்து நம்ம வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகிரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. இப்போது நானும் அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டேன். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் மார்க் கம்மி. இப்போ எனக்கு தெரில, இப்போ அந்த காலேஜில் சேரணும் அப்படின்னா ஒன்று காசு இருக்கணும் இல்லையா, மார்க் இருக்கணும். என்கிட்ட காசு இல்லை, இப்போது மார்க்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்மி மார்க்கில் நான் எப்படி அந்த காலேஜில் போய் சேர்றது அப்படின்ட்டு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு சீட் கிடச்சிருச்சு. எப்படின்னா எஸ்சி கோட்டா அடிப்படையில் எனக்கு அந்த காலேஜ் எனக்கு சீட் கொடுத்தாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த ஜாதி சான்றோட அருமை. அப்புறமேட்டு நான் காலேஜ் சேர்ந்தப்போ எனக்கு ஃபீஸ் 2500 ரூபா. ஆனால் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் எனக்காக 5000 ரூபா கொடுத்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு கவர்மெண்ட் வந்து எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணது அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவு வருது, இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு சம உரிமை தரல, முன்னுரிமை கொடுக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்போலேருந்து எனக்கு இந்தியா மேலே எனக்கு ஒரு பற்று, நாட்டுப்பற்று எல்லாமே வருது. ஜாதி சான்று வேணான்னு சொன்னேன்னா அப்போ தான் புரிஞ்சிச்சு ஜாதி சான்று வேணும். ஏன்னா என் சமுதாயத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு தரணும், முன்னுரிமை தரணும் அப்படின்னா இந்த ஜாதி சான்று தான் முக்கியம். அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஜாதி சான்று எதுவும் தேவைப்படலை. அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ ஜாதியை ஊக்குவிக்கிறியா, அப்போது மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போது ஜாதி அப்படிங்கிறது பிறப்பால் இல்லைங்க, குணத்தால் இருக்குது. தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தங்கத்தோட தன்மை அந்த மாதிரி, தகரத்தோட தன்மை அந்த மாதிரி. நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா மேல் ஜாதி, அப்படின்னா என்னன்னே தெரில அப்படின்னா நீங்கள் கீழ் ஜாதி. அடுத்த எபிசோடில் ஜாதினா என்ன, ஜாதி அரசியல்னால் என்ன, பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ் அவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த டாக்குமெண்ட்ரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைடா இது வந்து இப்போ சொல்லாத, ஃபிலிம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேஜில் சொல்ல, அதாவது நீ ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்புறம் சொல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாரஞ்சித் அவர்களே அட்டகத்தின்னு ஒரு ஃபிலிம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்து பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா உன்னைய ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம் என்னை யார் ஒழிச்சு காட்டுறாங்கன்னு. தேங்க்யூ. இங்கே சாதித்தவங்க மட்டும்தான் பேசணும்னு இல்லை, சாதாரண மக்களும் பேசலாம், அதுக்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது.